ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வால்யூம்லேருந்து ஒரு சம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு கூம்பு மற்றும் உருளையின் ஆரங்கள் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் உயரங்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அவற்றின் கன அளவுகளுக்கிடையான விகிதங்களை காண்க அப்படின்னு இருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ஆரங்கள் கொடுத்துட்டாங்க. கூம்பு உருளையோட ஆரம் கொடுத்துட்டாங்க 2:3ன்னு, உயரம் கொடுத்துட்டாங்க 3:4ன்னு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு. கன அளவுனா என்னென்னா வால்யூம். இந்த கூம்போட வால்யூமுக்கும் உருளையோட வால்யூமுக்கும் இடையான ரேஷியோ, இதே மாதிரி ரேஷியோவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா இதுதான், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ நம்ம இதுக்குரிய ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி பண்ணணும்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் இஸ்டு பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இதை நமக்கு கொடுத்ததை ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1/3 பை அப்படியே வச்சுக்கோங்க. இதோட கூம்போட ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? கூம்போட ஆரம் 2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2/2 இன்ட்டு ஹச் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இஸ்டு அதே மாதிரி இங்கே பை போட்டுக்கோங்க. உருளையோட ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 3 ஸ்கொயர்டு. ஹச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4. நம்ம அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பையும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு இருக்கிறது என்னது? 1/3 இன்ட்டு 2/2 என்ன வரும்? 4. 3 இஸ்ட்டு இங்கே வந்து 3/2 வந்து 9 இன்ட்டு 4 அப்படின்னு வரும். இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு இருக்கிறது என்ன இருக்கும்? 4 இஸ்ட்டு 9 இன்ட்டு 4 வந்து 36. 9 இன்ட்டு 4 36. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 நாங் 4 9 நாங்கு 36. அப்போ கூம்பு உருளை இதோட வால்யூமோட கன அளவோட விகிதம் என்னன்னா 1:9. இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். இந்த மாதிரி சம் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக அடிக்கடி வரும். ரேஷியோவில் கண்டுபிடிக்க சொல்லி அது ஒன்றுமே இல்லை. அதோட ஃபார்முலாஸ் எழுதி கொடுத்துருக்கிறத நம்ம அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம்னாவே நமக்கு வந்துடும். அப்போ இந்த சம்மோட கன அளவு என்னன்னா கூம்பு மற்றும் உருளையின் கன அளவு 1:9. இதான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.